இந்த ரெண்டு கட்சிகளும் ஆட்சி நிர்வாகத்துடைய தோல்வினால தான் தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்கு. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவர், நான் சின்ன வயசு தீபாவளி கொண்டாடும் போது, நான் ஒரு தொழிலாளி, பிஹெச்இலோட தொழிலாளி வீட்டில் வளர்ந்தவன். நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவார். பல தீபாவளிகள் புது ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னு அவர் அழுதுருக்காரு எங்கள் மாமா. அது மாதிரி இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவ மக்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியும், எத்தனை ஏழைகள் இருக்காங்க கிறிஸ்துவ மக்களில். அதிகமான ஏழைகள் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கு? கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும், இஸ்லாமிய தோழர்கள்கிட்டையும், தலித் மக்கள்கிட்டையும், பெண்களுக்கிட்டையும் தானே இருக்கு வறுமை. பொருளாதார சுதந்திரம் எங்க இருக்கு? எல்லா ஜாதியிலையும் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கணும், ஏழ்மையை தூக்கி எறியணும். இதுதான் எங்கள் தலைவருடைய அடி கொள்கையே. அதுக்கு சமூக நீதியை உருவாக்கணும், எல்லோருக்கும் சமம்ங்கிறத உருவாக்கணும். கேஸ்ட் சர்வே எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பெரியாரிசம் பேசுவாங்க, ஆனால் கேஸ்ட் சர்வே எடுக்கவே மாட்டாங்க. பக்கத்தில் தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, நம்ம கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் மூச்சுக்கு 300 தாட்டி நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். இந்த நாடக அரசியலை தூக்கி எறியதான் தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கு. ஏன் மித்த கட்சியெல்லாம் எதுக்கல? அண்ணன் திருமாவன காலில் கூட திட்டினாரு, திரு விஜய் அவர்கள் பேட்டி. நாங்கள் திட்டமாட்டோம். ஏன் தெரியுமா? அண்ணனுக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிடும். உண்மை தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் எங்களை பற்றி பேசுவார். இதுதான் எங்களுடைய பெருந்தன்மை. ஏன்னா அவர் ஊழல் பண்ணதில்லை, அவர் இந்த நாட்டு மக்களுக்கு தப்பு பண்ணதில்லை. அவரை நாங்கள் மதிக்கிறோம். தலித் மக்களுடைய ஒரே தலைவர் அவராக இருக்கிறார். அதுக்கான மரியாதை, அவருடைய வாழ்க்கை அடமானம் வச்சிருக்கோம். நாங்கள் அவளை மதிக்கிறோம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்களை திட்டியிருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் பதில் கொடுத்தது கூடாது. ஏன்? அவங்க வாழ்க்கை முழுவதும் ஆதிக்கத்துக்கு எதிராகவும் மக்களுக்கு போராட்டங்கள் மூலியமாக அவங்க சாதிக்கு எதிராக அவங்க எப்பயுமே இருந்துகிட்டு இருக்காங்க. கொள்கை ரீதியாக அவங்களோட நாங்கள் நிற்கிறோம், ஆனால் பதில் கொடுத்ததில்லை. இஸ்லாமிய தோழர்களோட நாங்கள் நிற்கிறோம், சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. இவங்க வந்து அங்கே போயிடுவாங்களே, இங்கே போயிடுவாங்க. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்தவ தோழர்களே, எங்களுடைய தலைவர் மத சார்பற்ற சமூக நீதி அரசை உருவாக்கத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பைபிளையும் படிச்சிருக்காரு, குரானையும் படிச்சிருக்காரு, எல்லா மதத்தைங்களையும் படிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும், கந்த புராணமும் தெரியும், எல்லா பிலாசபி தெரியும். ஏதோ அமைதியா 10 நிமிஷம் பேசுறதுனால அவருக்கு சில ஊடகங்கள் சொல்லுதே, சில பேர் எழுதி கொடுக்குறாங்க. அவர் எழுதி கொடுக்காமலேயே நம்பர் 1 நடிகரானவர். எழுதி வச்சுக்கோங்க. மக்களுடைய அன்பை யார் உருவாக்க முடியும்? மக்களுடைய அன்பை நம்பர் 1 நடிகராக யாருக்கு கொடுக்க முடியும்? திறமையா? திறமை மட்டும் இல்லை, எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நம்பர் 1 ஏன் எப்படி ஆனார்? நடிப்பால் அவர் நம்பர் 1 ஆகல, நம்பிக்கையும் அன்பால் மக்களிடம் அவர் இணைஞ்சிருக்கிறார். அவர் சொன்னார், நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே நான் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் தான் ஆரம்பிச்சேன், நீங்கள்லாம் இன்னுமேட்டு தேர்தலுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்கிறது. திமுக அமைச்சருடைய வீட்டிலேயே 4 குழந்தைங்க நம்மளுடைய ஓட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஏன் விட்டா முதலமைச்சர் வீட்டில் இருக்க பேர பசங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் உண்மை. ஸோ நமக்கான பயணங்கள், நமக்கான அஜெண்டா, நமக்கான விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கு. மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசியலையும் நிர்வாகத்தையும் உருவாக்குவது, ஊழலற்ற நேர்மையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய, பெண்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய, கிறிஸ்துவ முஸ்லிம் தலித் மக்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நாங்கள் ஏற்படுத்துவோம். இதுதான் தமிழக வெற்றித்தினுடைய கொள்கை. இந்த அரசியலை நோக்கி ஒரு உறுதியை சொல்றேன். இதே ஸ்ரீஃபன் அண்ணா கிட்ட சொல்றேன். 29வது அருமனை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த காலடி மண்ணில், இந்த மண்ணில் உங்களோட வந்து நிற்பார். அதுக்கு நானும் அருண்ராஜ் அவர்களும் பொறுப்பேற்றுக்கிறோம், அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு. ஸோ இன்னைக்கு எந்த அளவிற்கு திமுக 4.5 வருஷம் அவங்க சிறுபான்மை மக்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எதுவுமே செய்யாம
வகுப்பு வாரியத்துக்கு எதிராக எந்த கேஸையும் ஃபைல் பண்ணாமல் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே 12% இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் மட்டும் ஒரு தேர்தலுக்காக மட்டுமே அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு ஃபாதர் சொன்னார், நடிகர் பின்னாடி போகிறாங்க அப்படின்னு. நடிகர் பின்னாடி போகக்கூடாது, கொள்ளடிக்கிற பின்னாடி தான் போகக்கூடாதுன்னு ஃபாதர் சொல்லணும் இனிமேல் சர்ச்சில். ஃபாதர்ஸ்க்கெலாம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. மக்களுடைய மனநிலை எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பக்கம் நிற்கிறாங்க. சில ஃபாதர் போயிட்டு சர்ச்சில் போய் தவறாக பேசுனா மக்களே நினைப்பாங்க, எதுக்கு ஃபாதர் கர்த்தருடைய மொழியில் தானே பேசணும், ஏன் கர்த்தருடைய மொழிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறாரு அப்படின்னு ஒரு குழப்பம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும்.